உங்கள் திருமணத்தை பற்றி 85ல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தான் அன்றைக்கு நடத்தி வைத்தார். அன்றைக்கு தென் மாநில முதலமைச்சர்கள் மாநாடு அந்த தேதி அவருக்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு நிகழ்ச்சி நிரலில் இருந்தது. அந்த திருமணம் அந்த உறுதியான உடனேயே, நிச்சயிக்கப்பட்ட உடனேயே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இடத்துல அவர் என்னைக்கு தேதி கொடுக்குறாரோ அன்னைக்கு தான் திருமணம் என்று சொன்னார். என்றைக்குனாலும் தேதியே சொல்லலை, தேதி குறிப்பிடாமல் நிச்சயதார்த்தம் நடந்தது. அப்புறம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இடத்துல சென்னையில் தலைமைச் செயலகத்தில் அவர் இருக்கிற பொழுது நான் போய் பார்த்தேன். இப்படி திருமணம் என்று சொன்னேன். எந்த தேதியிலன்னாரு. நீங்கள் எந்த தேதி கொடுக்குறீங்களோ அந்த தேதியில் வச்சுக்கலாம். இல்லை, அதெல்லாம் நல்ல நாள் பார்த்து பண்ணணும், ஒரு 2-3 டேட்டு குறித்து எடுத்துட்டு வானாரு. அப்புறம் கொடுத்தேன். இதில் எது நல்ல பெஸ்ட் அப்படின்னு கேட்டார். அப்புறம் அந்த தேதியில் அவருடைய உதவியாளர் சொன்னார், அன்றைக்கு தென் மாநில முதலமைச்சர்கள் மாநாடு சென்னையில் வச்சிருக்கிறோம், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அதை வேற தேதிக்கு வைங்க, பரவாயில்ல அதை வேற தேதியில் வைங்க என்று சொல்லிட்டு அந்த தேதி கொடுத்தார். அன்று நாள் முழுக்க காலையிலிருந்து மதியம் வரை எங்களோடு இருந்தார். அமெரிக்க மருத்துவமனையிலிருந்து வந்ததற்கு பிறகு அவர் கலந்து கொண்ட முதல் பொது நிகழ்ச்சி, அவர் பேசிய முதல் பொது நிகழ்ச்சி.